ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஆஃப் மெட்ராஸ். இன்றைக்கி பீட்ரூட் பொரியலும் கேரட் பீன்ஸ் பொரியலும் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுந்து இந்த மூணுத்தையுமே போட்டு தாளிச்சிருங்க. எல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஒரு வெங்காயம் இல்லை, அரை வெங்காயம் போதும். வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. சிறுவடை அறுக்கி வச்சிருந்த பீட்ரூட்டையும் போட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. ரெண்டுத்தையுமே மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுருங்க. வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி, கொதி வந்ததும் தட்டு போட்டு மூடி வேக வச்சுருங்க. அவ்வளோதாங்க நம்ம பீட்ரூட் பொரியல். நல்லா தண்ணியெல்லாம் வந்து கொதிச்சு ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மிளகுத்தூள் நான் வந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துருக்கேன். நிறைய வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். போட்டு கலரி விட்டுருங்க. தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன கப்பு. அதை போட்டு கடைசியாக இறக்கும்போது போட்டு ஒரு கலரி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இவ்வளோதாங்க நம்ம பீட்ரூட் பொரியல். அப்படியும் சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதே மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் மூணுத்தையுமே போட்டு தாளிச்சிருங்க. கருவேப்பிலை போட்டுருங்க. எல்லாம் புரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுருங்க. நான் வந்து வரமிளகா 3 எடுத்து வச்சுருந்தேன். அதை கிள்ளி போட்டு தாளிச்சிருங்க. இப்போ கேரட் பீன்ஸை நல்லா சிறுவை நறுக்கி வச்சுருங்க. கேரட் பீன்ஸை போட்டதுக்கப்புறம் பூண்டு நான் வந்து 1 பாதியமாக இடித்து வச்சுருந்தேன். அதை போட்டுருங்க. போட்டு வதக்கி எடுத்துருங்க. தேவையான அளவு உப்பு, காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. காய் வெந்ததும் தண்ணியெல்லாம் வத்துனதும் தேங்காய் துருவலை போட்டு கலரிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்ம கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி. இவ்வளோதாங்க நம்ம டிஷ்ஷு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கேரட் பீன்ஸ் பொரியலும் பீட்ரூட் பொரியலும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.